நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இருப்பினும் சுவாமி, நாம் நமது சக்திகளினால் நகுஷரின் பிராயத்தை அதிகரிக்க இயலுமே. அதில் சங்கடம் என்ன? பார்வதி, சரீர ரீதியாக பிராயத்தை அதிகரிப்பது மட்டும் போதுமானதா? மனரீதியான வளர்ச்சி முக்கியமல்லவா? மனோ வளர்ச்சியும் ஒரு நபர் பரிபக்குவம் அடைய அவசியமானதல்லவா? எனில் அவனுக்கு ஞானத்தையும் நாம் வழங்கலாம். பார்வதி, எந்த ஞானத்தை பிரயோகிக்க இயலாததோ அதை வழங்குவதால் பலன் என்ன? ஒருவர் ஞானத்தை பிரயோகிக்க வாழ்வில் உருவாகக்கூடிய பலவிதமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டியது அடிப்படையானது. அனுபவத்திலிருந்து கற்பது இன்றியமையாதது. நீ நகுஷனது பிராயத்தை அதிகரித்தாலும் அவனுக்கு பரிபூரண ஞானத்தை வழங்கினாலும் அவன் பருவ வயதிலிருந்து இல்லற வாழ்விற்கான தகுதியை பெற அவசியமான அனுபவத்திலிருந்து வஞ்சிக்கப்படுவான். அந்த அனுபவமின்மையின் துர்விளைவுகள் அசோக சுந்தரியுடனான அவன் இல்லற வாழ்வினை பாதிக்காதா? தசானந்தரே, தாம் செய்ய முற்படுவது யாது? பூமி பூஜை. அதை நானும் காண்கிறேன். பின் வினவுவது ஏன்? இத்தகு பூஜையை நிகழ்த்த வேண்டிய அவசியம் யாதெனவே வினவுகிறேன். பூஜைக்கான அவசியத்தை அறிய மாட்டாயா? பூஜையின் உத்தேசம் வருங்காலத்தில் என்றும் நன்மையை நிலைக்கச் செய்வதே. எனினும் இது கைலாயம் தசானந்தரே, ஈசனின் வாசஸ்தலம். தூய்மையின் திருவுருவமாக திகழ்பவர். கைலாயம் வருங்கால கவலைகள் இல்லாதது. ஆகையால் இப்பூஜைக்கு அவசியம் என்ன? வாஸ்து மற்றும் பூமி பூஜையின் மகத்துவத்தை உனக்கு எடுத்துரைக்கிறேன். திக்குகள் 10 உள்ளன. ஒவ்வொரு திசைக்கும் தனியொரு மகத்துவம் உண்டு. கிழக்கு திசைக்கான பூஜை காற்று மற்றும் மழை வளத்திற்கு செய்யப்படுவது. அது வாழ்வை சிறக்கச் செய்யும். மேற்கு திசை பூஜை நிகழ்கால மற்றும் வருங்காலத்தின் சமநிலைக்காக செய்யப்படுவது. வடக்கு பூரணத்துவத்திற்கு. தெற்கு துர்குணங்களை தவிர்ப்பதற்கு. நிதானம் மற்றும் கட்டுப்பாட்டின் விருத்திக்காக. தென்கிழக்கு திசைக்கு பூஜை செய்வது அசுரர்களிடமிருந்து பாதுகாப்பதற்கு. தென்மேற்கு ஆக்ரோஷமான எண்ணங்களை அமைதிப்படுத்துவதற்கு. வடகிழக்கு உள்ள தூய்மைக்காக. ஆகாயம் மற்றும் பாதாளம் இல்லறம் செழிக்கவும் அது நல்லறமாய் ஆவதற்கும். இந்த அனைத்து திசைகளையும் சாந்தப்படுத்திய பின்னரே இல்லத்தை நிர்மாணிக்கும் பணிகள் யாவையும் துவங்க இயலும். புரிகிறதா? சர்வேஸ்வரரே திக்குகள் அனைத்திற்கும் அதிபதி. பின் அவரது இல்லத்தை நிர்மாணிப்பதற்காக திக்குகளை சாந்தப்படுத்துவது அவசியமற்ற செயலே தசானந்தரே. மகாதேவரது தலை சிறந்த பக்தன் தசானந்தனுக்கே மகாதேவரது தெய்வீகத்தன்மையின் ஞானத்தை போதிக்கிறாயா?
மாளிகையை நிர்மாணிக்கும் பொறுப்பு எனது. அப்பணியில் பிறர் எவருடைய தலையீட்டையும் ஒருபோதும் என்னால் அனுமதிக்க இயலாது. எந்த ஒரு செயலும் நிகழ்வதற்கென்ற உரிய காலம் உண்டு. காலம் கனிவதற்கு முன் நகுஷனின் வயதை அதிகரித்தார். அவனும் நிகுண்டனை வதம் செய்தார். நிகுண்டனது மரணம் காலத்திற்கு முன்பே நிகழும். அது உச்சிதமாகாது. ஏனெனில் பிறப்பெடுக்கும் ஜீவன்களுக்கு உரிய காலம் வரை வாழும் அதிகாரம் உண்டு. சுவாமி, இதுவே தம் தாத்பரியம் எனில் விளைவாக நிகுண்டன் நகுஷனை மாய்த்து அமரத்துவம் பெறுவான். ஜனிக்கும் எந்த நபருக்கும், குறிப்பாக இது போன்ற துஷ்டனுக்கு அமரனாகும் உரிமை உள்ளதா? சுவாமி, அத்தகைய துஷ்டனுக்கு நாமே பாதுகாப்பு வழங்குவது இயற்கை விரோதம் அல்லவா? அத்துடன் எனது தீர்மானத்தினை தாம் எவ்வாறு மறுக்க இயலும்? தமது வாயிலாக மார்க்கண்டேயன் பெற்ற வரமானது இயற்கைக்கு விரோதமான செயலாகாதா? சுவாமி, எந்த நிர்ணயத்தில் அசோக சுந்தரிக்கும் நகுஷனுக்கும் நன்மை விளையுமோ அதன் ஆட்சேபம் ஏன்? ஏனெனில் மார்க்கண்டேயனுக்கு வரம் வழங்கியது எந்த நலத்திற்காக அல்ல. சிருஷ்டியின் உயர்வுக்காகவே மார்க்கண்டேயனுக்கு அருள் புரிந்தேன். அது தவிர்க்க இயலாத விதியின் செயலாகும். எனினும் நகுஷனும் அசோக சுந்தரியும் உரிய காலத்திற்கு முன் மாற்றமடைவது உச்சிதமாகாதது. நமது பிள்ளைகளின் உயர்வை எண்ணி இயற்கை விதித்த விதிகளை நாம் மீற முற்படுவது உகந்ததாகாது. சுவாமி, நிகுண்டனது வதத்தினால் சிருஷ்டி எவ்வித நன்மையும் பெறாதா? நிகுண்டன் ஜீவித்திருப்பதால் இந்த சிருஷ்டி துன்பத்திற்கு உள்ளாகாதா? விளைந்த சங்கடம் நகுஷனுக்கும் நமது புதல்விக்கும் மட்டுமே அல்ல, சிருஷ்டிக்கும் உரித்தானதே. உமையவளே, நீ நகுஷனது பெற்றோர்களின் தவிப்பினால் இத்தனை பதட்டம் கொள்வதில்லை. அவர்களுக்கு நானே வாக்களித்துள்ளேன். இனி நகுஷன் என் பாதுகாப்பில் வளர்வான். நிகுண்டனிடமிருந்து அவனை நானே காப்பேன். பின் அச்சம் எதற்கு? மகாதேவா, பூமி பூஜைக்கான சுபமுகூர்த்த வேளை துவங்கியதாக தசானந்தர் கூறினார். நேர்ந்ததென்ன பார்வதி? நாங்கள் உடன் வருகிறோம். செல்வோம் பார்வதி. நம் வருகைக்காக காத்திருப்பார்கள். நான் கோர முற்பட்டது முழுமையடையவில்லை சுவாமி. பார்வதி, இதை குறித்து நாம் யுகங்களை கடந்து விவாதிக்க இயலும்.
நீ அநேக விளக்கங்களை அளிக்கலாம். எனினும் எது இயற்கையின் விரோதமோ அதை நான் என்றும் ஏற்க இயலாது. செல்வோம் பார்வதி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாளிகை அமைக்க நான் தேர்ந்தெடுத்த ஸ்தலம் இதுவே. தாயே, இத்தீபங்கள் தமக்காக காத்திருக்கின்றன. இவைகளை ஒளியேற்றி இப்பூஜையை துவக்குங்கள். தாயே, துவக்கலாமா? அறிவிப்பின்றி வீசும் காற்று எவ்வாறு வலுத்தது? இதனால் தீப ஒளி அணைந்து விடுமே. என்ன அனர்த்தம் இது? தீபங்கள் அணைந்தன, வேறு என்ன? அன்னை மீண்டும் இவைகளில் ஒளியேற்றுவார்கள். நிர்மாண பணிக்கு முன் இவ்வாறு தீபங்கள் அணைவது சுப அறிகுறி அல்லவே. இது அபசகுனமாகும். தாம் வீணே கவலை கொள்கிறீர்கள் தசானந்தரே. இது கைலாயம் என்று உணர்த்தினேனே. இங்கு அபசகுணம், தூய்மையின்மை ஆகியவற்றிற்கு இடம் இல்லை. தசானந்தரே, ஒளிர்விடும் தீபங்கள் காற்றினால் தன் ஒளி இழப்பதும் அதன் சுபாவமே.
எனினும் எங்கு பகலில் சூரியனும் இரவிலே சந்திரதேவரும் உலவுகிறார்களோ அந்த கைலாயத்தில் தீபங்கள் ஒளிர்வதாலும் அணைவதாலும் எவ்வித ஊரும் விளையாது. தாம் கவலையில் ஆழாமல் தமது பூஜையை துவக்குங்கள். இப்போது பார்த்தீர்களா, தீபங்கள் அனைத்தும் ஒளிர்கின்றன. தசானந்தரே, இனி தாம் பூஜையை துவக்கலாம். எனினும் கணேசரே, எந்த பூஜையின் துவக்கமும் முதன்மை தெய்வத்தின் ஆராதனையின்றி சாத்தியமல்ல. ஸ்ரீ கணேசாய நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. சிவாய. பூஜை நிறைவடைந்தது. இனி நிர்மாணப் பணியை துவக்க அனுமதி அளியுங்கள். கட்டமைப்பு தொடர்பான உபகரணங்களை கைலாயம் எடுத்து வர விரும்புகிறேன். அதற்கான அனுமதியை நான் முன்பே வழங்கியானது தசானந்தா. தாயே, பூஜை நிறைவடைந்த பின்னர் பிரசாதத்தை விநியோகிக்க வேண்டுமே. இந்த நற்தருணத்தில் அனைவரும் ஒரு சேர உணவு கொள்வதையே விரும்புகிறேன். வாருங்கள் அக்கா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னை மன்னியுங்கள் பிரபு, நான் அச்சத்தில் ஆழ்ந்தேன். அச்சத்தின் காரணம் என்ன நந்தி? கைலாயத்தில் இதற்கு முன் நிகழ்ந்ததைப் போல இனி மீண்டும் நிகழ்ந்து விடாதல்லவா பிரபு? எவ்விதத்தில் அன்னை சதி மற்றும் தமக்கான பந்தத்தில் மனபேதங்கள் மற்றும் விவாதங்கள் உருவானதால் ஏற்பட்ட விளைவு பிரபு, இன்று மீண்டும் அத்தகு பேதம், விவாதம் மற்றும் பூசல் அன்னை பார்வதி மற்றும் தமக்கு இடையில் தென்படுகின்றன. விவாதம், அதிருப்தி மற்றும் மனபேதம் துர்குணங்கள் அல்ல நந்தி. எந்த பந்தத்தையும் பரீட்சிப்பதற்கான அடிப்படை அம்சங்கள். எவ்வந்தம் அதில் வெற்றி காண்கிறதோ அது என்றும் தோல்வியடையாது. எதனை பார்வதியின் பிடிவாதமாக கருதுகிறாயோ அப்பிடிவாதமே எங்கள் இருவருக்கும் இடையிலான பந்தத்தை என்றும் வலுப்படுத்தும். நிகழ்வதை எவரும் மாற்ற இயலாது. அதுவே நியதி. எனினும் எத்தகைய விதியையும் மாற்றியமைக்க வல்லது எந்த ஒரு மனைவியும் தன் கணவனின் மீது கொண்டுள்ள அன்பு. ஏனெனில் தூய்மையான உள்ளம் படைத்த மனைவியின் அணுகுமுறையில் உள்ள சக்தி காலத்தையும் வெல்லும் ஆற்றல் உடையது. எனக்கு பூரண நம்பிக்கை உள்ளது. இந்த மனவேதம் மற்றும் விவாதத்தால் நான் வருந்த நேரிட்டாலும் பார்வதியின் அன்பில் உள்ள ஆற்றல் அதிலிருந்து என்னை மீட்கும்.
இது ஆதிசக்தியோடு முடிவுறும் ஆற்றல் அல்ல. வருங்காலத்தில் இத்தகைய பெண்கள் அநேகர் ஜனிப்பர். தொடர்ந்து அன்பின் ஆற்றலை நிலைநாட்டுவார்கள். ஒரு மனைவிக்கு உள்ள ஆற்றலின் மகத்துவத்தை சிருஷ்டிக்கு உணர்த்துவார்கள். வருங்காலமா? தாம் எவர் குறித்து குறிப்புணர்த்துகிறீர்கள்? சாவித்திரியை குறித்து. தனது அதீத அன்பினால், தூய்மையினால், பிடிவாதத்தால், நற்குணத்தால், கடும் தவம் மற்றும் தியாகத்தின் துணையால் தன் கணவனை மரணத்தின் பிடியினின்று மீட்டெடுத்து வருவாள். அந்த கதையை அநேக காலங்களுக்கு இந்த சிருஷ்டியால் நினைவு மறக்க இயலாது. சாவித்திரியே ஜனிக்கும் பெண்கள் அனைவருக்கும் ஆதர்ச மனைவிக்கான அடையாளமாவாள். மனைவியின் சிந்தனை ஸ்திரமாக இருக்க நேரிட்டால் விதியையும் அவள் வெல்வது சாத்தியம் என்பதை நிரூபிப்பாள்.